மகாபரியா பக்தாளில் பரமபக்தர் மகாராஜபுரம் விஸ்வநாதையர், அவரோட புத்திரர் மகாராஜபுரம் சந்தானம் அவர்கள். இந்த குடும்பமே பெரியவாழ்கிட்ட மடத்தில் ரொம்ப ஈடுபட்ட குடும்பம். அந்த மகாராஜபுரம் ஃபேமிலி, மகாராஜபுரம் சந்தானத்தோட முக்கியமான சிஷ்யர் டாக்டர் கணேஷ். தன்னோட குரு பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுல இவரும் கூட போயிருக்கார். அதனால் அப்போ ஏற்பட்ட அனுபவங்கள் எல்லாம் நம்மளோட ஷேர் பண்ணிக்கிறார். நீங்கள் டாக்டர் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? காஞ்சி மடத்துக்கு அப்பப்போ கோஷாலைக்கு. ஐ எம் வெட்டினரி டாக்டர். வெட்டினரி டாக்டர். ஸோ இது சர்வீஸ். ஸோ அது இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கு. லிட்டில் அது ஒன்லி அஸ் எ சர்வீஸ். அப்படியா? இப்போ இந்த வெஸ்மாம்பத்தில் காமக்கோட்டி கோஷாலா இருக்குல்ல, கோஷாலா இருக்கு, அதுக்கு பார்த்துட்டு இருக்காரு. ஓகே, சொல்லுங்க. நீங்கள் உங்கள் குரு மூலியமாக தான் மகாபரிவாவை பற்றி தெரியுமா, இல்லைன்னா உங்கள் ஃபேமிலி சர்க்கிள்லேயே இல்லை யூனோ அபவுட் மகாபரிவா? இல்லை, எங்கள் ஃபேமிலி சர்க்கிள்லேயே டெஃபினட்டாக எங்கள் அம்மாக்கெலாம் ரொம்ப பக்தி ஜாஸ்தி. மகாபரிவாட்ட வந்து எங்கள் அம்மா வந்து ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு கசின்ஸ்குள்ளே ஒரு டிஸ்பியூட் ஏதோ ஒன்று திரும்ப கல்யாணம் பண்ணமா அப்படிங்கல எங்கள் அம்மா வந்து ஐ ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்ணி அது காஞ்சி மடத்துக்கு எப்போன்னு லெட்டர் எழுதி பெரியவா வந்து அதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி, உன்னோட பெருந்தன்மை நான் ரொம்ப மெச்சி உனக்கு பிரத்யேகமாக ஆசீர்வாதம் பண்ணுற லெட்டர் எழுதியிருக்காங்க எங்கள் அம்மாவுக்கு. மகாபரிவா லெட்டரை படிச்சுட்டு நீலகண்டையர் வந்து எங்கள் அம்மாவோட ஃபாதர், எங்கள் தாத்தாக்கெல்லாம் வந்து மேட்டூர் தான். ஸோ நீலகண்டையர் ரொம்ப க்ளோஸ். நீலகண்டையரை பெரியவாட்ட படித்து காமிச்சு பெரியவா ரொம்ப சந்தோஷப்பட்டா, இந்த மாதிரி இருக்காளே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த லெட்டர் இருக்கா? இருக்கு, எங்கள் அம்மாட்ட இருக்குது. அப்படியா? வெரி குட். அதனால் இதில் எப்படின்னா என்னோடய அனுபவத்தை வந்து 3ஆக பிரித்தோன்னா, ஒன்று வந்து எங்கள் சார் கூட குருகுலவாசம் பண்ணேன், மகாராஜ சந்தானம் சாரோட. எந்த ஊரில் பண்ணேன்? மெட்ராஸில் தான். மெட்ராஸ். அவர் வந்து எப்போ பாரு மகாபரிவா தான் அவருக்கு. எல்லா கச்சேரிலையும் மகாபரிவா பேரில் ஒரு கீர்த்தனை பாடுவார். மகாபரிவா கீர்த்தனை அவர் பேரில் இவரே கீர்த்தனை பண்ணியிருக்கார். எங்கள் சார் பண்ணியிருக்கார். நடமாடும் தெய்வமே காஞ்சியிலே நடமாடும் தெய்வமே காமகோட்டி பீட கருணா மூர்த்தியே நடமாடும் தெய்வமே இது பண்ணினார். அப்புறம் 3 பெரியவா பேரும் வர மாதிரி, சந்திரசேகர சரஸ்வதி சரணம். சரணத்தில் வந்து பக்தர்கள் செய்திட்ட பாக்யமம் பாரில் பரம்பொருளாகவே அவதரித்தாய், மாதவம் செய்திடும் மாணிக்கமாம் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதியை அளித்தாய், வந்த பாசம் வென்ற பாலயோகி ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதியை அளித்தாய், சந்திர சேகர சரஸ்வதியே சரணம். அது பண்ணார். இதெல்லாம் வந்து தில்லானா. அப்புறம் பசந்த் பஹார் ராகத்தில் ரொம்ப உருக்கமாக இருக்கும். தொந்திருது தானி தரதானி தனதிரனா திரனா 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 திருதிரு. சரணத்தில் வந்து கலியுகம் தன்னில் கண்ட தெய்வம் கலி தீர்க்கும் காஞ்சி மாமுனியே, சலிக்கும் மனதை ஒரு நிலைக்குள் நிறுத்த உந்தன் சந்நிதியை நான் நாடி வந்தேன், கடைக்கண் பார்வையால் கடையன் என்னையே காத்தருள் செய்யும் எந்தன் கருணை தெய்வமே, அடைக்கலம் என்று உந்தன் திருவடி தன்னில் மகராஜன் பாடி தினம் பணிந்திடுவேன். அப்புறம் வந்து நான் அவர்கிட்ட குருகுலவாசம் பண்ண பீரியடில் ஒரு கீர்த்தனை பண்ணார். அது வந்து திடீர்னு சின்ன வாடா பெரியவளை பார்த்துட்டு வரலான்னு கூடப்போம். காஞ்சிபுரம் போயிட்டு வந்துட்டு மறுநாள் பண்ணார் இந்த கீர்த்தனை. கருணை பொழியும் கண்கள்
அருள் தரும் கரங்கள் அமைதி நிலவும் முகம் அமைதி நிலவும் முகம் காஞ்சி மகான் உன் கருணை பொழியும் கண்கள் அருள் தரும் கரங்கள். இந்த கீர்த்தனை பண்ண ஹம்சானந்தி ராகத்தில். அவருக்கு வந்து ரொம்ப ஒரு அந்தரங்கமான பக்தி உண்டு பெரியவாள்கிட்ட. அவர் வந்து ரொம்ப லாஸ்ட் ஒரு 6 years இன் இஸ் லைஃப் ஆர் ஐ ஷுட் சே 10-15 years எங்கள் சாரோட லைஃப் வந்து பினாக்கிள் ஆஃப் க்ளோரின்னு சொல்லணும். அந்த மாதிரி ஒரு புகழோட உச்சத்தில் இருந்தேன். அதில் லாஸ்ட் 6 years அவரோட நான் இருக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடச்சிது. கடைசி கச்சேரி அவர் கூட பாடினேன் 1986 நவம்பரில் அவர்கிட்ட ஜாயின் பண்ணேன். 87 ஆகஸ்ட் 9th கிருஷ்ணகாந்த் சபா கச்சேரியில் என்ன பாட வச்சினர் கூட. அதுலேருந்து கடைசி கச்சேரி வரைக்கும் அவர் கூட பாடுற பாக்கியம் கிடச்சிது. அப்போ வந்து எப்போ மகாபெரிவாட்ட போனாலும் நாதத்தன மனுஷன் பாடுவார் அவர். அப்படியா? மகாபெரிவாளுக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கணுமா இருக்கணும். எப்போ போனாலும் தவறாமல் நாதத்தன மனுஷன் தான் முதல் பாட்டு. அப்புறம் என்ன பண்ணார், ஒரு தடவை வந்து ஒரு கீர்த்தனை பாட சொன்னா பெரியவா. நான் பாடணுன்னே ஸ்ரீ வெங்கடேஷம் பஜாமி சததம்னு ஒரு கீர்த்தனை. அந்த கீர்த்தனை ரொம்ப அழகாக இருக்கும். கல்யாண வசனத்தில் பெருமாளை பற்றி பெரியவா வந்து கேட்டுனே இருந்தான். நான் கூட பாடிட்டு இருக்கேன் சார் கூட. அதில் வந்து சரணத்தில் சங்கு சக்கரதரம் சங்கநாத பிரியகரம் விதி குரு குகாதி பூஜிதாப்ஜபதம் கலியுக பிரசன்னம் ஸ்ரீ வெங்கடேஷம். எங்கள் சார் வந்து இந்த கீர்த்தனையை வந்து பாடுவார் வழி. அது வந்து ரொம்ப ஜாஸ்தி பாட மாட்டார், பாடுவார் எப்போ வேணும். பெரியவா வந்து முடிஞ்ச உடனே தீட்சிதரோட முத்திரை வந்து குரு குகாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பெரியவாளுக்கு தெரியாமல் இருக்குமா? யாரோட கீர்த்தனைன்னு கேட்டா உடனே சார் வந்து பெரியவாள் கொஞ்சம் இப்போ காது கொஞ்சம் அந்த கொஞ்சம் கம்மியாக கேட்டு அந்த பீரியட் திருப்பி சங்கு சக்கரதரம் அதெல்லாம் இருக்கட்டும், யாரோட கீர்த்தனை அப்படின்னு கேட்டார். எங்கள் சாருக்கு புரிஞ்சு போயிட்டார் என்ன சொன்னார். மறுநாள் வந்துட்டு மெட்ராஸ்க்கு வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்லி டிஸ்கஷன் வித் அன் எக்ஸ்பர்ட் இன் தீக்ஷிதர் கிருத்திஸ். அவர் சொல்கிறார் தீக்ஷிதர் கீர்த்தனை இல்லை அது இல்லைன்னு. எங்கள் சாருக்குமே வந்து அந்த டவுட் இருந்தது. நாட் தட் ஹீ டிட் நாட் நோ. ஆனால் வார்த்தைகள் அழகாக இருக்கே அப்படின்னு பாடினார். இது கீர்த்தனை என்ன இருக்குது, அதை குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் குருகுகன் வந்ததுனால தீட்சிதர் ஆகிடாது, தீட்சித கீர்த்தனை இல்லை அப்படின்னு இஸ் எ ஸ்காலர் டாக்டர் வி வி சிவத்சா இல்லை. எங்கள் சாருக்கே புரிஞ்சு போயிடுது. எங்கள் சாருக்கே முதல் வாட்டே புரிஞ்சு போயிடுது. அவர் முதிரையை நல்லா காதில் வாங்கிட்டு ஒருவேளை காதில் விழியோன்றதுக்காக திருப்பி பாடும்போது, ஏன்னா அதனால் அதே மாதிரி. அப்புறம் இன்னொரு தரம் அவரோட டேட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எங்கள் சாரோட டேட்ஸ் ரொம்ப பிஸின்னா பயங்கர பிஸி. அப்போ வந்து அயோத்தியா மண்டபத்துலேருந்து ஃபோன் பண்ணான். சார் இது மாதிரி உங்கள் டேட் வேணும், ராமநவமிக்கு வந்து பாடணும். அப்போ வந்து ஞான வாபி அப்போ தான் கட்டுறதா இருந்தா, அதுக்கு வந்து கொஞ்சம் ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ண வேண்டியிருக்கு. நீங்கள் பாடும்போது அது ஒரு வி வாண்ட் யூ டு மேக் அன் அனௌன்ஸ்மெண்ட் ஸோ தட் நிறையா பணம் வரும். அது வந்து டக்குன்னு எனக்கே அவள் அப்படி சொல்லும்போது ஒரு இதுவாக இருந்தது. ஞான வாபிக்கு அவரை பாட சொல்கிறாளே, அப்போது இப்படி தோணித்தானே. அப்புறம் என்னாச்சு, அவர் வந்து சார் வந்து சொல்கிறேன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டைமே ஒன்றும் சொல்ல முடியல. ஏன்னா அமெரிக்கா போகிற மாதிரி இருந்தது. கரெக்டாக அந்த ராமநவமி டயத்தில் தான் இந்த யூஎஸ் ட்ரிப்லாம் வரும். அமெரிக்கா போகிற மாதிரி இருந்தது. அநேகமாக ராமநவமிக்கு இங்கே அயோத்தியா மண்டபத்தில் பாட முடியாதுங்கிற மாதிரி ஆகிடுது. நான் திடீர்னு கார்த்தால எழுப்பினார் சார்.
சுப்பிரமணியர் லைன் போடுறா அயோத்தியா ஒன்று. என்ன சார் ராத்திரி பெரிய சொப்பனத்தில் வந்தா, நீ போய் பாடு, ஞானவாபிக்காக பாடு, அப்படியே அதை முடிச்சுட்டு போக ஊருக்கு பாடினார். அது மாதிரி எங்கள் சாரோட பாட்டு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்ரீ சந்திரசேகர யதீந்திரம் சங்கராபரணம் கீர்த்தனை எங்கள் சார் முதல்ல பாடி நான் யாரோ ஒருத்தர் சிடி வச்சுருந்தா, கேசட் தானே, இப்போ கேசட்டில் கேட்டேன். அது ரொம்ப நல்லா இருந்தது. நான் அவன்கிட்ட கேட்டு அதை பாடம் பண்ணிட்டேன். எங்கள் சார்கிட்ட கற்றுக்கல அதை, நான் பாடம் பண்ணிட்டேன் எங்கள் சாருக்கு தெரியாமே. அப்போ வந்து கலைமகளில் மைத்திலி வேணுகோபால்னு ஒரு மாமி இதெல்லாம் எழுதுவா. சாரை பற்றி ஒரு கட்டுரை எழுதிட்டு உங்கள் சிஷ்யாவை பற்றி எழுதணும், நீங்கள் யாரெல்லாம் அனுப்பிச்சி வைங்களேன் உங்கள் சிஷ்யாவில் அப்படின்னா என்னை போயிட்டு வா என்ன அப்படின்னு நுங்கம்பாக்கத்துக்கு போயிருந்தேன். அந்த மாமி என்ன பண்ணா, இன்டர்வியூலாம் எடுத்து முடிச்சுட்டு ஒரு கீர்த்தனை பாடுங்களேன், ரீசெண்டாக கற்றுனதா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கீர்த்தனையாக பாடுங்களேன். என்ன ஸ்ரீ சந்திரசேகர யதீந்திரம் அப்படின்னேன். அப்போ அந்த மாமிக்கு நான் பாட ஆரம்பிச்சு ஒரு ஃபோன் வந்தது. எனக்கு தெரியாது இவர் தான் பண்ணியிருக்காருன்னு. ஃபோன் எடுத்து ரிசீவர் வச்சுட்டா மாமி. அவர் வைக்க சொல்லியிருக்காரு. ஃபுல்லாக கேட்டுட்டோ. இது வந்து பிரத்யட்சமாக பெரியவாளை பற்றின ரொம்ப என்னோடய ஆத்மார்த்தமான கீர்த்தனை இது. அதை நான் உனக்கு சொல்லித்தரோன்னு நிச்சயம் பரவாயில்ல நீ கற்றுன்ட்டேன் அப்படின்னு கரெக்ஷன்லாம் பண்ணி அதை வந்து எதுவும் ஸ்ரீ சந்திரசேகர யதீந்திரம் பஜே ஸ்ருதஜனந்தகந்தம் தயாசாகந்திரம் அது வரும். அதில் ஸ்ரீ சந்திரமௌழி சரணார்ப்பித ஹிருதயாஜம் ஸ்ரீமத்கயாம கோட்டி எங்கள் சார் சொல்லுவார், அந்த இடத்த உயிரை கொடுத்து பாடணும்னு வர. இந்த சங்கராபரணத்தோட முத்திரை மகாபிரியாவோட இது எல்லாம் சேர்ந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கான இடம் அந்த கீர்த்தனைக்கு. அது ஸ்ரீமத்கயாம கோட்டி பீட ஸ்தீதம் அப்படி வரும். அது மாதிரி கரெக்ட் பண்ணேன். அப்புறம் எங்கள் சார் சொல்லி கேள்விப்பட்டது என்னென்னா, உங்களுக்கு மகாராஜ விஷ்ணுவாதி இருக்கும் பெரியவாளுக்கு ஏற்பட்ட அனுபவம் பற்றி சொல்லியிருப்பா நிச்சயமாக யாரானும். சொல்லுங்க. நுங்கம்பாக்கத்தில் வந்து இருந்தாலும் பேரங்கிட்டேருந்து வருது விசேஷம் தானே. நான் பேரன் கிடையாது, சாரோட புள்ள. அதான் சந்தான சாரோட புள்ள. இவருக்கு விஸ்வநாதருக்கு பேரன் தானே. சொல்லுங்க. விஸ்வநாதையருக்கு பிள்ளையோட சிஷ்யர் அப்படி வச்சுமா. சரி அப்படிங்கிறடா. சரி நுங்கம்பாக்கத்தில் ஜம்புலிங்க நாயகர் ஸ்ட்ரீட்டில் வந்து வீடு, விஸ்வநாதர் வீடு பக்கத்து இதில் வந்து பெரியவா தங்கியிருந்தா போல இருக்கு. அப்போ வந்து திடீர்னு தான் காஷ்டம் போகணும் இப்படி ஆகிடுமே, யார்கிட்டையுமே பேசலை. எல்லாருக்கும் ரொம்ப ஒரு ஐயோ பெரியவா பேசலையே, இன்னும் சாப்பிடலை பேசலையேன்னு கொஞ்சம் மனசுக்குள்ளே எல்லாருக்கும் ஒரு இதுவாக இருந்தது. திடீர்னு விஸ்வநாதர் பக்கத்து ஆற்றுல உட்காந்து சாதகம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ கரெக்டாக அவர் பாடுறார் விநாயக குனிவலனே அநாதரக்ஷகி ஸ்ரீகாமாட்சிய நாத ரக்ஷகி ஸ்ரீகாமாட்சி பாடிட்டு அநாதரக்ஷகி ஸ்ரீகாமாட்சிய நாத ரக்ஷகி ஸ்ரீகாமாட்சி அநாத ரக்ஷகி ஸ்ரீகாமாட்சி. திடீர்னு பார்த்தா ஒரு பரபரப்பு. அத்தான் தட்டியை நகர்த்திட்டு பெரியவா வாத்துக்குள்ளே வந்துட்டான். அந்த தட்டியை நகர்த்தி வெளியில் வந்து கேட்டு எல்லாரும் இவர் எங்கே போகிறாரு ப்ராப்ளம்னு வந்துட்டு பெரியவா வந்து என்னை உட்கார விடலை, உன்னோட பாட்டு அநாத ரக்ஷகின்னு உடனே என்னை ஆகர்ஷணம் பண்ணி எழுத்துட்டியடா விஸ்வநாதா அப்படின்னு சொன்னான். உடனே விஸ்வநாதர் வயசுக்கு பெரியவா வந்து நிற்கிறான், பூர்ணகமாக கொடுக்குறதா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திடீர்னு வந்துட்டால
ஒரு தலைகாய போட்டு தெரிஞ்ச மட்டும் எல்லாம் பண்ணி அப்போது பெரியவா சொன்னோன்னா இவர் சொல்லியிருக்கார், நான் வந்து நித்திய கர்மானுஷ்டானங்கள்லாம் கூட செய்ய முடியாமல் இருக்குது. கொஞ்சம் அவருக்கும் வயசான பீரியட். விஸ்வநாதர், உனக்கு காமாட்சி ரேகை ஓடுறது உடம்புல க்ஷேமமாக இருப்பண்ணி. அப்போது மகாபெரியவா வந்து ஒரு ருத்ராட்சம் ஸ்படிகம் மாற்றி மாற்றி ஒன்று போட்டுருப்பா. விஸ்வநாதர் இதை பார்த்துட்டே இருந்திருக்கார். மனசுக்குள்ளே ஐயோ பெரியவா போட்டு நமக்கு கிடைச்சா என்ன இருக்குமே அப்படின்னு மனசுக்குள்ள இருந்துச்சு. எல்லாம் புறப்பட்டு பெரியவா திருப்பி போயாச்சு. மாமிகிட்ட சொல்லியிருக்கார் விஸ்வநாதர். அப்புறம் விஸ்வநாதர் காலமும் ஆயிடுத்து. விஸ்வநாதர் வந்து எங்கள் சார்கிட்ட அதை பற்றி, விஸ்வநாதர் அதுக்கு ஆசைப்பட்டது எங்கள் சாருக்கு தெரியும். சத்தாராவில் பெரியவா தங்கிறதுப்போ பெரியவாவில் பார்க்கலான்னு போயிருக்கார். நைட்டு வந்தவுடனே எங்கள் சாரை சந்தானமா வா பாடுன்ட்டு எவரூரா மோகனம் பாடிட்டு மோகனம் பாடி எவரூரா நின்றுண்ணா சொத்தாச்சே மோகனம் பாடி முடித்த உடனே ராத்திரி ஊருக்கு போனோம். நான் கார்த்தால போகலாம். பெரியவா தங்கியிருந்த ரூம் பக்கத்து ரூம்லேயே எங்கள் சாருக்கு வந்து ஒரு வேளை தங்க சொல்கிறாளே கார்த்தால அந்த ருத்ராட்சத்தில் நம்ம கொடுக்க போகிறாளோ பெரியவாளுக்கு தெரியாதா அப்படின்னு ஒரு ஆசை. ராத்திரி வர தூக்கம் வரல இருக்கு. முழிச்சுட்டே உட்காண்டே இருக்கார் எங்கள் சார். ஒரு 3 மணி இருக்கும். 3 மணிக்கு ஏதோ சத்தம் கேட்டுதான் பக்கத்து ரூமில் என் பெரியவா இருக்கான்னு தெரியாது. இவருக்கு இப்படி பார்த்துருக்க அந்த சென்னல் வழியாக பார்த்தா பெரியவா தன்னோட ரூமை தானே தட்டி சுத்தம் பண்ணிட்டுருக்கா. பண்ணிவிட்டு உடனே சந்தானம் வேறு பார்க்குறத பார்த்துக்கிங்கவா அப்படின்ட்டு பல்லு கூட எங்கள் சார் தேய்க்கிறேன். மோகனம் பாடு திருப்பி மோகனம் பாடிட்டு போயிட்டு அப்புறம் சரி உத்தரவு வாங்கிக்கிற கட்டம் வேறு எல்லாம் வந்து குளிச்சு எல்லாம் சொல்லிவிட்டு பெரியவாட்ட உத்தரவு வாங்கும்போது இங்கே வந்துட்டு ருத்ராட்சத்தை கட்டி கொடுத்துட்டேன். இந்த மாலையை கட்டி கொடுத்துட்டேன். இது வந்து இட் வாஸ் அ ப்ரைஸ்டு பொசிஷன். எங்கள் சார் வந்து இதை மறக்கவே மாட்டுறது. மற்ற பூஜையில் இன்றைக்கும் இன்றைக்கி அவள் மாப்பிள்ளை இருக்குது பூஜையில் வச்சுருக்கேன். அது மாதிரி இங்கே எங்கள் சார் வந்து ஸ்ரீ சந்திரசேகர மாஸ்ரேன்னு ஒன்று பாடுவார். டாக்டர் வி ராகவன் கீர்த்தனை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது பெரியவாங்கிற கான்செப்டை அப்படியே சொல்லக்கூடிய ஒரு கீர்த்தனை. ரொம்ப மாமாக்கெல்லாம் இன்னும் அர்த்தம் என்னோட பெட்டராக சொல்லுவாள். நிர்குணாகிரகம் அப்படி சகுணானுகிரகம் பரமசிவா கிருதிம் அப்படி நாராயண ஸ்மிருதி கருணார்திரதிருஷம் நேமகிருஷம் ஸ்மிதவதனம் மிருது கதனம் கராபயமுத்ரம் விகித ஜனாபத்ரம் கவிகோகில கீதம் அப்படி கீரவாணி பிரியம்னு வரும். நான் டிஎன் கிருஷ்ண சாட்டை ஒரு தரம் பெரியவா வந்து கீரவாணி ராகம் தான் தனக்கு பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப இந்த கீர்த்தனை எங்கள் சார் வந்து ரொம்ப அவர் பாடுறது கேட்கணுமா எல்லாமே ஒவ்வொன்று பாடுவார். இந்த கீர்த்தனை ரொம்ப அனுபவிச்சு பெரியவாடை பற்றிங்கனால பாடுவார். அதில் அனுப்பல்லவியில் வந்து இந்திர சரஸ்வதி யதிவரம் சகஸ்ரச்சந்திர திருஷம் சங்கராஷ்ட ஷஷ்டிதம குருவரம் காமகோட்டி பீட்டாச்சாரியம் அத்வைதாச்சாரியம் சர்வசம்மதாச்சாரியம் காமாட்சி சந்திரமௌளி மனநரதம் அனவரத ஜகதனுகிரக நிரதம் சந்திரசேகரம் ஆசையே. ஒரு தரம் எங்கள் சாரோட காலத்துக்கெல்லாம் அப்புறம் பெரிய அதிர்ஷ்டானதை இருந்தப்போ ஒரு பெரியவர் வந்து அழுதுகிட்டே இருந்தார். சந்தானம் பாடுவார், இந்த கீர்த்தனை தெரியுமா உனக்கு அப்படின்னார். தெரியும் அப்படின்னு பாடினோடனே அப்புறம் அழுதுகிட்டே இருந்தார். ஏன் மாமா நான் எதாவது சரியாக பாடலையா அந்த கீர்த்தனை? இல்லை நன்னா பாடினேன்.
என்னோடய பேத்திக்கு 15 வயசு. இந்த கீர்த்தனை வந்து ஒரு 15 நாள் முன்னாடி இங்கே வந்து பாடினாங்க. சின்ன குழந்தை தானே, அனுபல்லவியில் வந்து வார்த்தை தெரியல அவளுக்கு. சங்கராஷ்ட சஷ்டி தமம் தான் வேறு ஏதோ பாடினா அவளுக்கு, அந்த இடத்துல வார்த்தை வரல. அன்றைக்கி ராத்திரி அந்த குழந்தை சொப்பனத்தில் பெரியவா வந்து இந்த பாடத்தை சொல்லி கொடுத்துருக்கா. சங்கராஷ்ட சஷ்டி தமம்னா என்ன அர்த்தம், 68வது பீட்டாதிபதினு சொல்லுவா ஆதிசங்கர்லேருந்து அப்படின்னு சொல்லி சொல்லி அதை. ஆமாம், அது ஒரு அனுபவம். அதுக்கப்புறம் இந்த மது மாமின்னு சொல்லிட்டு அடையாரில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மது சங்கர்னு சொல்லிட்டோம். அவள் இந்த அஷ்டாஸ்வரம் பிக்ஷா வந்தனெலாம் ரொம்ப ஆக்டிவ். அவள் பெரியவாட்ட ரொம்ப அசாத்தியமான பக்தி. அது குழந்தை எல்லாருக்குமே. அந்த மாமி என்ன பண்ணுவான்னா, அந்த தாமரை இலை இருக்குல்ல, தாமரை இலையை நிறைய ஒரு 40-50 தாமரை இலையை வச்சு பஞ்சாக பெரியவா பாதம் சைஸ்க்கு கட் பண்ணி நல்ல வாழை நாரை வச்சு தைச்சி அந்த வாழை நாரில் ஒரு கொஞ்சம் பண்ணி பாதுகா ஒரு ஜோடி கொண்டு போய் பெரியவாட்ட கொடுப்பாள். அவர் அதை போட்டுன்னு மடத்தில் யூஸ் பண்ணுவார். அதுதான் இவன் வந்து ஒரு மாதம் கழிச்சு போயிட்டு அவர் யூஸ் பண்ணதை எடுத்துன்னு வந்து பூஜையில் வச்சுருவா, இன்னொரு புது ஜோடி கொடுத்துருவா. இதை மாதிரி ஒரு 9 பேர்ஸ் வரைக்கும் இருந்தது. அப்புறம் என்ன ஆச்சு, திடீர்னு அவளுக்கு ஏதோ உத்தரவாயிடுத்து போல இருக்கு. இதை வந்து யார் அதை வச்சு கூடுவாலும் அவளை கொடுத்துருவோங்கிற மாதிரி யாரோ சொல்லி அவளுக்கு எப்படி என்ன ரெஃபரன்ஸ் கிடச்சிதுன்னு தெரியல. சார் இது மாதிரி மகாபெரிவா பாதுகா நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க, 7வது பாதுகா. இன்னும் 2 இருக்கா பண்ண 7வது பாதுகா. அது என்னன்னு சொல்கிறேன், எடுத்துன்னு வந்துட்டு மாமாட்டு கேட்டு தான் அது என்ன பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு உடன் பாக்ஸில் வச்சு அது மேலே வெள்ளி கவச்சம் போட்டு நிற்கும். மித்தபடி எங்கள் அப்பா தான் அர்ச்சனை பண்ணுவார். அனுஷத்துக்கு தனுஷம் விஷயம் உண்டு. அப்புறம் உடையாளூர் கல்யாண ராம்பாதம் இருக்குது. அது ரொம்ப என்னப்பா நீ முத்திரம் வாங்கிண்டே அப்படின்னு ரொம்ப கேட்டுனே இருந்தார். மாமிகிட்ட சொன்னேன், கல்யாண ராம்பாதம் இருக்குல்ல, அதுன்னு அவர் கொண்டு கொடுத்தா. இன்னும் ஒன்று பாக்கி இருந்தது. நம்ம ஏபிகேடி ஸ்ரீதர்னு அநாத பிரேத கைங்கரியம் பண்ணுறாரு. 1200 பண்ணிட்டார். இது வரைக்கும் தாண்டிட்டார். அவரை பற்றி சொன்னேன், அதான் கடைசி. அதுதான் இப்போ எங்கள் அதுக்கு பலம் எல்லாமே அந்த பெரியவா பாதுகா தான். இதுதான். அண்டு ஆஸ் யூஷுவல் எல்லா கட்சியிலும் நாங்களும் பெரியவாளை பற்றி பாடாத, மாமாவோட கிளிக்கண்ணி நிறைய அநீதி பாடினவே எல்லாத்துலேயும் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு சொப்பனத்தில் பெரியவா வந்திருக்காரா? வரைக்கும் அது இல்லை. ராகவேந்திர சுவாமிகள் வந்திருக்கார். மகாபெரிவா நேர பார்த்துட்டதுனால வரல. என்ன மாதிரி அட்மாஸ்பியர் இருக்கும் சார்? நீங்கள் பெரியவாளை பார்க்க போகும்போது பாடுறது, சாரோட போகும்போது இப்படி இருக்கும்? என்ன மாதிரி இருக்கும்? பெரியவா பாடுறது இப்படி இருக்கும். தனியா இருப்பாளா இல்லை எத்தனையோ இதில் சவாலில் பாடுறேன், எத்தனையோ ஆடியன்ஸ்க்கு முன்னாடி, எத்தனையோ வித்வான்களுக்கு முன்னால் பாடுறேன். அதாவது அங்கே பாடும்போது அது நேச்சுரலி அந்த அனுபவம் வந்து எதோடவே கம்பேர் பண்ண முடியாது. சாக்ஷாத் பரமேஸ்வரன் முன்னாடி அவரை பற்றி பாடும்போது, பராத்பரா பரமேஸ்வரன் அவரை பற்றி பாடும்போது அது இல்லையா? ஏதாவது ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காளா பாடுறத கேட்கும்போது? அதாவது ஒரு புன்சிரிப்பு இருக்கும், இப்படி புருவத்தை தூக்கி பார்க்குறது, அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப ஒரு தலையாட்டுற அப்படிலாம் ரொம்பலாம் அப்படி நான் பார்த்துருக்கேன். ரொம்ப அமெரிக்கா தானே ரசிப்பா பெரியவா. அதனால ஏதாவது கரெக்ட் பண்ணியிருக்காளா உங்களுக்கு தெரிஞ்சு? ஏன்னா இப்போ கூட எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், TN ராஜகோத்திரம் பிள்ளை வந்து பாடினு இது பண்ணி வாட்சின்னு வந்திருக்கார். மறுநாளைக்கு பெரியவா கூப்பிட்டு அரை மாத்திரை தள்ளி எடுத்தியோ அப்படின்னு ஏதோ கேட்டிருக்கா. அப்படி இது மாதிரி டெக்னிக்கலாக அவளுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு விஷயங்கள். அதேமாதிரி யாரோ ஒருத்தர் நான் இது தவுள் வாசிக்கும்போது கேட்டாலாம் பெரியவா. அப்போ அவர் சொன்னாரா, அவர் யாருங்கிறது முடிஞ்ச அவருக்கு அவர் பேர் மறந்து போயிட்டேன். நான் யாருக்கு வாசிச்சேனோ அவருக்கு கூட அது தெரியாது. யார் நயனம் வாசிச்சாரோ அவருக்கு கூட இது தெரியாது. இந்த நந்திகேஸ்வரருக்கும் பரமேஸ்வரனுக்கு மட்டும்தான் தெரியும். அது பெரியவா தெரிஞ்சுட்டு இருக்கா, பெரியவா பரமேஸ்வரன் தான் அப்படின்னாராம். அதே மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் நடந்திருக்கா உங்களுக்கு ஞாபகத்தில்? டெக்னிக்கலா சில விஷயங்கள் இல்லை. ஏன்னா அதாவது 87 to 92ங்கிறதுனால அந்த பீரியடில் பெரியவா வாஸ் நாட் வெரி ஆக்டிவ்லி ஸ்பீக்கிங் டு பீப்புள் இல்லையா? கொஞ்சம் மௌனம் நிறையா இருந்தது. நிறைய ஆசீர்வாதம் பண்ணுவா, கையை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணுறது.
நிறைய எங்கள் சாரோட சன்னு பாட ஆரம்பித்த புதுசில் ராமச்சந்திரன் அப்போ தான் பாட வந்திருக்காரு. யாருன்னே பெரியவாள்கிட்ட அனுமதி கூட படத்தில் போல இருக்கு அப்படின்னு வரான் பெரியவா. 3வது தலைமுறையா அப்படின்னு கேட்டாராம். கேள்விப்பட்டிருக்கேன். அவருக்கு மற்றபடி எங்கள் சாருக்கு நினச்சிட்ட உடனே கிளம்பி போயிடுவார் பெரியவா. அதேமாதிரி அந்த ஃபேமிலி ஃபுல்லாக ரொம்ப அதேமாதிரி அவருடைய சிஷ்யா பரம்பரைகள் எல்லாருமே பெரியவாள்கிட்ட அவ்வளோ ஈடுபாடு. அவளுக்கு எங்கள் சாருக்கு வந்து ரொம்ப நிறைய சிஷ்யான்னு ஆக்டிவாக பாடி இருக்குவாங்க பார்த்தா ரொம்ப கம்மி தான். நிறைய பேர் கற்றுண்டா, எல்லாருக்குமே அந்த நேச்சுரலி அவருக்கு இருந்த அந்த மாமாட்ட வரவாலாம் வாத்தியம் கற்றுக்கிறாள். நான் தான் சொல்லுவேன், மாமா கடன் கற்றுக்கிறாளோ இல்லையோ எல்லாருக்கும் பெரியவா கடன் வந்துடுறது அப்படின்னு. அதுதானே வேணும் அப்படின்பாரு. அதனால் நிறைய காஞ்சிபுரத்துக்கு அன்றைக்கி போகிறனால ரொம்ப அவர் சார் ரொம்ப குஷியாகிடுவார். அது ரொம்ப அதை பற்றி பேசிகிட்டே இருப்பார் வந்து. ஏன்னா ரொம்ப ஒரு 2 மணி நேரம் அப்படியே சிவ பூஜை அப்படின்லாம் எங்கள் சார் பண்ணி நான் பார்த்தது கிடையாது. அவர் வந்து தன்னோட சங்கீதத்து மூலமாக தான் பூஜையை பண்ணுவார் எங்கள் சார். தனிப்பட்ட பூஜைன்னு ஒன்றுமே கிடையாது. ஒரு நிறைய ஊதுவத்தி அப்படி ஏற்றி வச்சுன்னு கணநாதா சரணம் கஜவதா சரணம்னு இப்படி காமிச்சிட்டு வச்சுடுவார். அவரோட ஆத்மார்த்த பூஜையை அவர் என்ன பண்ணார் நமக்கு தெரிய. அவர் நிறைய பூ வச்சு மணி அடிச்சு அதெல்லாம் விட இதுதான் பெரியவான்னா அவருக்கு ஒரு தனி ஈர்ப்பு. ரொம்ப எதுவாக இருந்தாலும் பெரியவாட கேட்டு வந்துடுவார். டவுட்டு ஒரு தடவை வந்து நவாவரணத்தை கேசட்டாக போடணும் அப்படின்னு கேட்டார். அது எல்லாமே பெரியவாளை கேட்காம எதுவுமே பண்ண மாட்டேன். நவாவரணத்தை கேசட்டாக போடணுன்ட்டு அது எதுவும் உத்தரவு ஆகலைன்னு நினைக்கிறேன். போடலை அந்த மாதிரி. அதனால் அவர் எதுவாக இருந்தாலும் அவரை பற்றி எது எழுதாலும் பெரியவாளை பற்றி ஃபஸ்ட்டு தான் அதை பெரியவாளை பற்றி தான் சொல்லுவார். தன்னை பற்றின ஒரு இன்டர்வியூ எடுத்தாலும் பெரியவாளோட அனுபவம் தான் முதல்ல சொல்லுவார். குமுதம் தயாரிக்க சொன்னான். குமுதம் வந்து அப்போது ஒரு செலிபிரிட்டி வந்து ஒரு வாரம் குமுதம் தயாரிக்கணும். அதில் பெரியவாளோட ஒரு உட்காந்துக்கிற ஃபோட்டோ குமுதத்தில் இருக்குது. அந்த குமுதத்தில் அதில் இருக்குது இந்த ஃபோட்டோ ஏற்ற மாதிரி உட்காந்துருக்கிற மாதிரி. அதனால் பெரியவாட்ட ரொம்ப அபரிமிதமான ஈடுபாடு. ஏன்னா எங்கள் சாரோட ஒய்ஃப் வந்து அப்பை தீக்ஷிதர் ஃபேமிலி. பெரியவா தான் எல்லாம் கேட்பாள எந்த ஒரு குடும்பம். அதனால் அவருக்கு இன்னும் டவுட்டு அந்த மாதிரி. மெட்ராஸ்க்கு நான் வந்து 1986 தான் தஞ்சாவூரில் பெரியவா வந்த போனால் தரிசனம் பண்ணியிருக்கேன். அப்போ ரொம்ப சின்ன பையன் தரிசனம் பண்ணியிருக்கேன். இன்னும் மேபி நான் இன்னும் கொஞ்சம் ஏர்லியாக பிறந்தேன்னா இன்னும் கொஞ்சம் நிறையா இவ்வளோ பெரிய பாக்கியம் நினச்சிருக்கேன். நீங்கள் சொல்கிற மாதிரி பராத்பரா பரமேஸ்வரான்னு பரமேஸ்வரன் எழுத்தாப்புல உட்காந்து பாடுற பாக்கியம் கிடைச்சிருக்கேன். சாதாரண விஷயமா ராவணேஸ்வரன் கிடைச்சிது. அது கூட நீ எது மாதிரி இல்லை கீழே பக்கவாத்தியக்கார இவ வர சில சமயம் பக்கவாத்தியக்காரர் நாங்களும் வரமேன்னு வருவா. அவர் வந்து கவலை சுதி பாக்ஸ் எடுத்துப்பார். மாமி நான் பிள்ளைகள் தான் பிள்ளை கிடுன்னு போய் பாடிட்டு வந்து மத்தியானம் கிளம்புவார். போயிட்டு ராத்திரி வந்துடுவோம். பெரியவா வந்து ஆக்சுவலாக எங்கள் சாருக்கு ஏதோ பட்டம் கொடுக்கணும்னு நினச்சிருந்துருப்பா போல இருக்கு. அந்த வந்து புது பெரியவா பூர்த்தி பண்ணா. காயக சக்கரவர்த்தின்னு கொடுத்தா. உங்களுடைய இதுவும் பார்த்தேனே ஏதோ இதெல்லாம் கொடுத்துருக்காரு. அது வந்து மகா பெரியவா சொல்லி தான் கொடுத்துருக்கணும். ஆக்சுவலாக இந்த காயக சக்கரவர்த்தி இந்த டைட்டில் காஞ்சி மடத்துலேருந்து கொடுத்தா. பெரியவா பீரியடில் தான், மகா பெரியவா பீரியடில். பெரியவாருடைய 50th இது அந்த இது ஏதோ கொடுத்துருக்காங்க. அது அப்போ கோசாலா சர்வீஸ்க்கு ரொம்ப ரெகுலராக போயிட்டு இருந்தேன். எனக்கு வந்து ஏதானோ நான் ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் நத்திங் டூயிங் கைங்கரியமாக தான் பண்ணேன். ஏதானும் பண்ணணும்னு சொல்லிட்டு நீ பெரியவா பண்ணு. நீங்கள் இந்த நேற்று கூட சொன்னார் நம்ம சர்மாஜி கோவில்களுக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னார். என்ன விஷயம் அது? என்ன ஆக்டிவிட்டி அது? அதாவது என்னென்னா இறை இசை பயணம்னு ஒன்று வச்சுட்டுருக்கோம். அது நம்ம பாடுறோம், சம்பாதிக்கிறோம். வாட் இஸ் தட்? நம்ம கடவுளுக்கு திருப்பி என்ன செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸில் மொத்தம் 14,000 டெம்பிள்ஸ் இருக்குது அன்கேர்ட் ஃபார். ஒரு வேளை நேவேத்தியம் கூட இல்லாமல் 14,000 தமிழ்நாடு அலோன். தமிழ்நாடு அலோன். அதனால வந்துட்டு சின்னது பெருசுமா எல்லாம் கலந்து நான் சொல்கிறது. ஸோ அந்த கோயிலெல்லாம் வந்து நம்ம எதாவது சின்ன லெவலில் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னோடய வயலின் வாசிப்பர் மதுரை பாலசுப்ரமணியம், நேத்தி வாசர் அவர், சிதம்பரம் பாலசங்கர், அங்கெல்லாம் சேர்ந்து வீடோட போய் பாடுறது.
இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் உஞ்சவருத்தி. உஞ்சவருத்தினா பாடினே நடந்துனே பாடினோம். இது வந்து நாங்கள் ஹாலில் உட்காந்து பாடுவோம். அது ஒரு ப்ரோக்ராமுக்கு இன்னும் 25,000 to 50,000 rupees we take. என்ன ஃபர்ஸ்ட் டேக் தட் இஸ் நான் பாடுற வழக்கம் வயலின் மிருதங்கத்துக்கெல்லாம் சம்பாவனை கிடையாது. அது அப்படியே அதுக்கு நாங்கள் வி ஃபார்ம் எ ட்ரஸ்ட் அந்த பேரில் வாங்கி வி அப்பாயிண்ட் எஸ் ஸ்தபதி அண்ட் ரினோவேட் டெம்பிள்ஸ். அப்படி பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம யார்கிட்டயே கொடுத்தோம்னா அவன் அந்த பணத்தை எப்படி செலவு பண்ணுறான்னு தெரியாது நமக்கு. இன்னும் ஜுடிஷியஸாக பண்ணுவோம் நம்மன்னா இல்லையா? அப்படி இப்போ 5வது டெம்பிள் ஆகிட்டு இருக்கு. 5 டெம்பிள் பண்ணிட்டு இருக்கு. 4 டெம்பிள் ஆகிட்டு இருக்கு. 4 டெம்பிள் முடிஞ்சுடுது. அதை ஃபுல் ரெனோவேஷன் பண்ணி கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணி ஆகிட்டு அந்த லோக்கல் ஊர்க்காரர்கிட்ட கொடுத்துருவேன். ஏதோ குருக்கள் யாராவது ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணி அதெல்லாம் குருக்கள்லாம் அவள் அதெல்லாம் பார்த்துப்பான். அதில் நிறைய நடந்திருக்கு. அதெல்லாம் மகாபெரிவா சொல்லி தான் எல்லாமே அவள் சொல்கிறது தான். பழைய கோயிலை புதுப்பிங்க, புது கோயில் வேண்டாம், அந்த மாதிரி கோசம்ரக்ஷணம். கோசம்ரக்ஷணம் அந்த மாம்பழம் கோஷாலைக்கு ரெகுலராக இது பண்ணிட்டு இப்போ ஆஃப் லைட் ரொம்ப ரெகுலராக போயிட்டு இருக்கேன். முன்னாடி வந்து காஞ்சிபுரம் ஏனாத்தூர் கோஷாலைக்கு. அப்புறம் அங்கேருந்து ஒரு தடவை அனிமலை கூட இங்கே வர வச்சு எங்கள் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணி நான் அமிச்சு அது மாதிரிலாம் பண்ண முடியுது. அதெல்லாம் பண்ணுவோம். அப்புறம் இந்த இறை இசை பயணத்தில் இது வரைக்கும் ஒரு 70 ப்ரோக்ராமில் கிட்டத்தட்ட 35-40 லட்ச ரூபா கலெக்ஷன் இருக்குது. அது யாராவது ஒரு somebody should sponsor that program. எனி ஆஸ்திகா வில் ஹேவ் அ ப்ரோக்ராம். இந்த மாதிரி ஒன்று இருக்க ரைட்டாக ஆற்றுக்கும். அவளுக்கு வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு போன உடனே அவள் பேருக்கு ஒரு சங்கல்பம் பண்ணி ருத்ரம் ஒரு ஆவர்த்தி சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் அவளுக்கு பிடிச்ச பாட்டுகள், அவளோட குலதெய்வம், அவள் வந்து இதெல்லாம் நாங்கள் கச்சேரியில் கேட்கணும் ஆசைப்படும் பாடுங்க சார். அவத்தில் வந்து எக்ஸ்க்ளூசிவாக அவளுக்குன்னு பாடும்போது நம்ம கோவிலுக்கு என்ன கேட்டாலும் கொடுக்க தயாராக இருக்கா. ஸோ அது கோவிலினுடைய ஃபண்டுக்கு அந்த ரூபாய். ஆமாம். அது வந்து எப்படின்னா நிறைய ரொம்ப சத்தியமான விஷயம் அது. அது வந்து இப்போ மப்பேடுன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல சிங்கீஸ்வரர் கோவில்னு ரொம்ப விசேஷம், ரொம்ப பெரிய கோவில். ஆதித்ய கரிகாரன் கட்டினது 916 கோபுரம் கட்டினது. அங்கே வந்து வீரபாலீஸ்வரர்னு ஒரு லிங்கம் இருக்குது. அது 5000 வருஷத்திய லிங்கமாக. அந்த லிங்கத்துக்கு முன்னாடி ஆஞ்சநேயர் வந்து அமிர்த விஷய ராகத்தை வேணியில் வாசிக்கிறார். இன்றைக்கும் கல்வெட்டு இருக்கு. அவ்வளோ பவர்ஃபுல் டெம்பிள். கிட்டத்தட்ட ஒரு 350 பாம்பு இருந்தது அந்த கோவிலில். சிதில மடைஞ்சு 45 லட்சம் எஸ்டிமேட்டில் ஆரம்பிச்சது 83 lakhsல முடிஞ்சது அந்த கோவில். அந்த கோவிலுக்கு தான் மேக்ஸிமம் கச்சேரிகள் பண்ண. அப்போ வந்து அந்த ஊர்க்காரெல்லாம் இவன் ஏதோ வர இவரோட அஜெண்டா என்னன்னு தெரியலேங்கிற மாதிரி எங்கள் பக்கத்தில் நின்றுருப்பா. அப்போது துவஜஸ்தம்பம் மொத்தம் கிட்டத்தட்ட 5-5.5 லட்சம் ஆகும். துவஜஸ்தம்பமே அந்த கோவிலில் இல்லை, உடஞ்சி போயிருந்தது. துவஜஸ்தம்பம் இருந்தால் தானே பிரம்மோத்சவம் பண்ண முடியும். நாங்கள் வந்து துபாயில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸை காண்டாக்ட் பண்ணி அவள் சொன்ன சார் துபாய்க்கு வாங்கோ, 5 லட்சம் கலெக்ட் பண்ணாலும் வராதிங்க, ஓப்பன் மைண்ட் தான் வாங்கோ, 2 lakhs வரும்னு நினைக்கிறோம். நாங்கள் வந்து எது வந்தாலும் எடுத்துக்கோம். 5 நாளில் 7 கச்சேரி அங்கே கார்த்தால மத்தியானம் அப்படி பண்ணோம். எங்களோட செலவெல்லாம் போக 7.5 லட்ச ரூபா வந்தது. இது நடந்து ஏப்ரலில், ஜூலையில் கும்பாபிஷேகம். ஸோ மே, ஜூன், ஜூலையில் கும்பாபிஷேகம் 3 மாதத்தில். துவஜஸ்தம்பத்துக்கு பணத்தெலாம் கொண்டு வந்தோடனே அந்த ஸ்தபதி சொல்கிறான், சார் உங்கள்கிட்ட சொல்ல மறந்து போயிட்டேன் சார், மரம் 6 மாதம் காயணும் சார்ன்றோம். சிங்கிள் லாக 56 அடி. அது பெரிய கோயில்ன்றதுனால துவஜஸ்தம்பத்தோட ஹைட்டு வந்து சிவலிங்கத்தோட ஹைட்டு இல்லைங்க, அந்த நந்திகேஸ்வர ஹைட்டுக்கு ஒரு ப்ரொபோர்ஷன் இருக்குது. 56 அடிக்கு வேணும் சிங்கிள் லாகா. 6 மாதம் வெயிலில் காயினவங்களாம். இவர் டோட்டலி டிசப்பாயிண்டட். இன்னும் 3 மாதம் தான் இருக்குது. 6 மாதம் மரத்தை இங்கே முதல்ல எங்கே வாங்குறது? 56 அடிக்கு மரம் எங்கே கிடைக்கும்? அவன் முன்னாடி சொல்லலை. நாங்களாம் ரொம்ப அப்செட்டு. அவன் என்ன சொல்லிட்டா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார், கும்பாபிஷேகத்தை பண்ணிக்கலாம், துவஜஸ்தம்பத்தை தனியாக பண்ணிக்கலாம், நமக்கு சுட்டோட சுட்டால் எல்லாம் பண்ணால் தான் சரி, அப்புறம் அது வந்து நின்றுட்டே இருக்கும் அப்படின்னு. இன்னொன்று துபாயில் ஸ்பெசிஃபிக்காக இதுக்குன்னு கலெக்ட் பண்ணியிருக்கோம். சரி பார்க்கலாம். அதில் என்னோட சிதம்பரம் பாலகிருஷ்ணன் என்ன பண்ணுங்க, சிதம்பரம் போயிருக்கும்போது பிரார்த்தனை பண்ணிட்டே போயிட்டே இருக்கும்போது கைலாஷ் டிம்பர் டிப்போ அப்படின்னு ஒரு கடையை பார்த்துருக்காரு. இவர் தாண்டி போயிட்டார். அப்புறம் திருப்பி யூட்டர்ன் எடுத்து என்னமோ தோணிருக்கு உள்ளே போய் அவன்ட்டு இது மாதிரி சொன்னவொடனே அவன் வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கானோ. இந்த டிம்பர் டிப்போக்காரன் இவர் வாயை மூடாமல் பார்த்துட்டு இருக்கானோ. என்னையா என்ன நிஜமாகவே நீங்கள் சொல்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தோட விளிம்பில் இருக்கேன் சார். ஒரு 6 மாதமாக 56 அடிக்கு ஒரு லாக் வந்து காஞ்சின்னு இருக்கு. இதை நான் ஆர்டரே பண்ணலை. நான் வந்து கேரளாலேருந்து வேறு லாகோட இது வந்திருக்கு. அவனை கேட்டால் அவனுக்கும் சரியாக பதில் சொல்ல மாட்டேங்கிறான். இன்னும் அவனுக்கு செலுத்து போச்சு. நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் ரெட்வுட்டு
இன்னொரு கிரேட் இதுன்னா அதை வந்து மப்பேடுக்கு கொண்டு வரணும்னா அந்த நிறைய வீல் இருக்கிற அதுவே 50-60,000 ரூபா ஆகிடும் கொண்டு வருது. என்ன பண்ண போகிறோம்? அவன் சொல்கிறான், சார் எனக்கு அடுத்த வாரம் ஒரு கன்சைன்மெண்ட் வருது, கேரளா டு சிதம்பரம். நான் வந்து கேரளா டு மப்பேடு வயா சிதம்பரம் புக் பண்ணுறேன். இங்கே வந்தோடனே இது ஏற்றிடுவோம், அதில் எனக்கு 1500 ரூபா கொடுங்க, அவனுக்கு போகிறோம். அது ஏற்றியாச்சு, தோஸ்தம் ஏற்றியாச்சு. அப்படியே அது நம்ம ஸ்ரத்தையாக பண்ணினோன்னா அவர் எப்படி கொடுக்குறாரு பாருங்க. அதே மாதிரி ஆச்சு. அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து ஒரு 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 விஐபி ஒருத்தர் நிறைய கோயில்களுக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கார். எங்களுக்கு வி ஹேட் சம் சீரியஸ் ஷார்ட்டேஜ் ஆஃப் ஃபண்ட்ஸ். கும்பாபிஷேகத்துக்கு ஒரு 15 நாள் முன்னாடி வி ஆர் ரன்னிங் ஷார்ட் பை 10-15 lakhs. அவர் நிறையா கொடுக்குறாருன்னு கேள்விப்பட்டு போய் கேட்டோம். அவர் என்ன பண்ணார், சரி ஏதோ நிறைய கொடுக்க போகிறாரு எல்லாம் பேசிவிட்டு 1000 ரூபா செக் எழுதி கொடுத்தாரு. சரி ரைட்டு, நம்ம வாங்கிட்டு வந்திருக்கலாம், அவரும் அதோட விட்டுருக்கலாம், சிவன் கோயிலுக்கெல்லாம் அவ்வளோதான் கொடுப்பேன் அப்படின்னார். அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டார். சரி ஏதோ தெரியாமல் சொல்கிறாருன்னு நாங்களும் வாங்கிட்டு வந்து கும்பாபிஷேகத்துக்குள்ளே பணம் பரமேஸ்வரன் கொண்டு வந்து கொட்டிட்டார். பிரமாதமாக நடந்தது கும்பாபிஷேகம். கும்பாபிஷேகம் நடந்து 1 வாரம் இருக்கும். யார் மூலமாக வெட்ட போகிறோமோ அந்த அந்த மாமி ஃபோன் பண்ணி, அப்பா அவனை உடனே உங்கள் குரூப்பை காண்டாக்ட் பண்ண சொல்கிறாங்க சார், ரொம்ப அர்ஜென்ட்டாக பேசினம்மா. ஃபோன் பண்ணி கேட்டால், சார் நான் அந்த சிவன் கோயிலில் நான் எதானும் பண்ணியே ஆகணும் சார் இது பண்ணிட்டா. ஏன் அப்படின்னா அவத் மாமிக்கு 1 வாரத்தில் தலை ஆட ஆரம்பிச்சுடுச்சு. இப்படி தலை இப்படி ஆடிகிட்டே இருக்குது சார். டாக்டர்கிட்ட போனால் மாத்திரை கொடுத்து கொஞ்ச நேரம் நிற்கிறது, திருப்பி ஆடுறது. 3 ஜோசியர்கிட்ட காமிச்சா 3 பேரும் சிவத்திருப்பணிக்கு குடும்பம் ஏதானும் அப்படின்றாங்க. நான் அந்த வார்த்தை சொன்னேன் இல்லை அதான் தப்பு அப்படின்னு சொல்லி, சார் எல்லாம் ஆயிடுது சார், ஏதானும் வாங்கிட்டே ஆகணும்னு சொல்லி 2.5 லட்ச ரூபாய்க்கு இந்த பள்ளி அறைக்கு கதவு கிரில் கேட்டு எல்லாம் போட்டு எல்லாம் கொஞ்சம் நின்று எடுத்ததால ஆடுறது அந்த மாமிக்கு. அந்த மாமி அதுக்கப்புறம் 8 மாதம் நன்னா இருந்து அப்புறம் பரமேஸ்வரன்ட்ட போய் சேர்ந்தான். சுவாமி ஆட்டி வைத்தாலே ஆட்டி வச்சு உங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுக்குறாரு. அந்த மாதிரிலாம் இதெல்லாம் வந்து பெரியவாளோட உபதேசங்கள்லேருந்து எடுத்துன்றது தான். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நாங்கள் எங்கே இந்த இறை செய்யும்போது முதல்ல தான் சொல்லுவோம், நடமாடும் தெய்வமாக நம்மக்கிட்ட இன்றைக்கும் அரூபமாக நடமாடுங்க. நம்ம காஞ்சி சுவாமிகள் சொன்னது, புது கோவில் வேண்டாம், பழைய கோவிலை புதுப்பிச்சு பண்ணுங்க. இப்போ இன்ஃபேக்ட் இப்போ படாளம் வியாகரபுரீஸ்வரர் கோவில் நடந்துருக்கு. இப்போ மப்பேடு கோவில்லையே நடக்கும்போது படாளம் செங்கல்பட்டு பகுதியில் இந்த மப்பேடு வந்து மப்பேடு கோவில் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கிராமத்தை வாட்டினா ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தா. பணத்துக்கு லேண்ட்ஸ் இருந்தது, பட் வானம் பார்த்த பூமி, மழையே கிடையாது, கல்டிவேஷன் இல்லாமல் இருந்தது. நாங்கள் கொஞ்சம் நான் சீரியஸாக பண்ண ஆரம்பித்த உடனே 3-4 குரூப் வந்து ட்ரை பண்ணியிருக்கு, பட் ஃபிசல் அவுட் ஆகிடுது. எங்கள் குரூப்பில் கொஞ்சம் ஓரளவுக்கு பண்ணி வந்த உடனே அவங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்துட்டோம். வந்து நிற்பாங்க, அவங்க ஊர் சாமியை நீங்கள் பார்த்துனா அந்த சாமி ஒன்றை பார்த்துக்கணுன்னா நாங்கள் சொல்லுவோம். என்ன சாமி பார்த்துக்கிறது, வானம் பார்த்த பூமி, இதை மழை இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பான். நீங்கள் தான் பண்ணு, நிச்சயமாக அவர் பண்ணுவார் அப்படின்னா. அவங்களும் கொஞ்சம் முறைஞ்சாங்க. திடீர்னு கவர்மெண்ட் அனௌன்ஸ் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அந்த ஏரியா. இப்போ ஒவ்வொரு ஃபார்மரும் இஸ் சிட்டிங் ஆன் crores ஆஃப் மணி. இப்போ சாமி நீங்கள் சொன்னது கரெக்டு சாமி, அந்த கோயிலுக்கு அத்தனை வாகனம் வாங்கிட்டாவா, அவளே ஊருக்காரெல்லாம் சேர்ந்து அத்தனை வாகனம் பிரம்மோற்சவம் பிரமாதமாக பண்ணுறான். பெரிய பெரிய கோயில்லையே எல்லா வாகனமும் இருக்காது. கைலாச வாகனம்னா அடுத்த கோயிலேருந்து வாங்கிப்பா, அன்றைக்கி ஒரு நாளைக்கு மாத்திரம் அப்படி தான் இருக்கும். அவள்கிட்ட அத்தனை வாகனமும் இருக்கு. அப்படி அவள் பார்த்துக்கிறா, அவ்வளோ சத்தியமாக. இல்லை அவள் எல்லாம் எங்கே போனாலும் அங்கே ஒரு லிங்க் எல்லாமே இருக்காதே. மந்திராலயத்தில் வந்து எங்களுக்கு ராகவேந்திர சுவாமிகள் வந்து ரொம்ப பெரியவா மாதிரி. ராகவேந்திர சுவாமிகள் ரொம்ப ஆத்ம நாதஹாரம்னு சொல்லிட்டு அவரோட பர்த்டே அன்றைக்கி 108 வித்வான்களை அவரை சுற்றிலும் உட்காந்து வச்சு ஒரு ப்ரோக்ராம். எனக்கு இந்த ஐடியா எங்களுக்கு எப்படி தோணித்துன்னா, நான் கேள்விப்பட்டேன், இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. திருப்பதியில் வந்து வேதஹாரம்னு ஒன்று பெரியவாளை பண்ணலாமே, 108 கனபாடிகளை பெருமாளை சுற்றி நிற்க வச்சு. அதாவது விலை மதிப்பே சொல்ல முடியாத ஒரு ஆபரணம் போடணும்னு ஆசைப்பட்டு பண்ணணும் பெரியவாள் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ராகவேந்திர சுவாமிகளுக்கு இந்த மாதிரி நாதஹாரம்னு பண்ணணும்னு ஆரம்பித்து மார்ச் 8 அன்னைக்கு 10th இயர் ஆஃப் நாதஹாரம். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் அங்கே இந்த பீட்டாதிபதி வந்து திடீர்னு அங்கே ஃபுல்லாக மாதுவா
அத்தனை பேரும் ஹூ இஸ் ஹூ இன் தட் மாத்வா ஃபீல்ட் வர் சிட்டிங், இந்த சதஸ் கூப்பிட்டு எனக்கு சாலையெல்லாம் வந்துட்டு சரி நான் இறங்க போனேன், இதை பற்றி பேசு அப்படின்ட்டான். நான் சொன்னேன் எனக்கு கன்னடா தெரியாது, சான்ஸ்கிரிட் தெரியாது, தமிழ் தெரியும், இங்கிலீஷில் பேசு. நான் வந்து அவன் வந்து அவன்லாம் துவைத்தா இல்லையா, துவைத்த மட்டம் அது, நம்மளாம் அத்வைதிகள் அப்படின்லாம். அங்கே ராகவேந்திர சுவாமிகள்லாம் குரு தத்துவம்லாம் அதெல்லாம் தாண்டினது. இருந்தாலும் அவன் என்னை பேச சொன்னது ரொம்ப ஆச்சரியமாக இருந்து மைக்கில் நான் என்ன சொன்னேன், இதை மாதிரி நாதகாரத்தை பற்றி பேசி எப்படி ஆரம்பிச்சதுன்னு கேட்டான். நாதகாரம்னது ஆரம்பித்தது காரணமே மகாபெரிவா ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதிகள் மைக்கில் சொன்னோடனே கிளாப்ஸ் அக்க எல்லார் முகத்துலேயும் பிராட் ஸ்மைல். நான் அதை எதிர்பார்க்கல. நான் சொல்லலாமா வேண்டாமான்னு யோசித்தேன், ஆனால் சொல்லிட்டேன். சொன்ன உடனே இந்த சுவாமிகள் நல்லா சிரிச்சார். அப்போ சொல்கிறான், நான் எல்லாம் ஆனதுக்கப்புறம் அவன் சம்மந்தப்பட்டவன்ட்டு கேட்டேன். அவன் சொல்கிறான், மத்வ மடங்களில் இன்றைக்கி வேதம் இந்த அளவுக்கு தழைச்சவங்கன்னா அது காரணம் மகாபெரிவா. ஏன்னா சாஸ்திரம் தான் அங்கே பிரதானமாக இருந்தது. தந்திர தீபிகா, அந்த இது தர்க்க தாண்டவம், அது மாதிரி இது சிறுகமணி பாடசாலையில் ஆரம்பிச்சு அவர் இப்போ தான் சமீபத்தில் தெரியும் தெரியும் தெரியும். அவள் அண்ணா தம்பி 3 பேர், அவள் அப்பா அவளாம் இன்டர்வியூ பண்ணி கொடுத்துருக்கா. அவரே சொன்னார், இன்னைக்கு மாதுவாள்கிட்ட வேதம் இருக்குன்னா காரணம் மகாபெரிவா. அவன் சொன்னான். சுவாமிகள் அவ்வளோ சந்தோஷப்பட்டார். அதனால் அது எங்கே போனாலும் அந்த லிங்க்கு இப்போ எங்காத்துக்கு பாதுகா வந்ததே இன்றைக்கி எத்தனையோ பேர் வந்து அந்த பாதுகாக்காக ஏங்குறா. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து நரசிம்ம உபாசனை பண்ணி கிரகஸ்தர், அவருக்கு வந்து நரசிம்மன் நேர பேசுவார் அவர்கிட்ட. கரெக்டாக கார்த்தால இன்னார் வருவா, இன்னாருக்கு இப்படி சொல்லு அப்படி. ஸ்மார்த்தர் தான், வைஷ்ணவர் அவர். அவருக்கு வந்து நரசிம்மர் சொன்னார், உத்தரவு கொடுத்துருக்காரு, நீ சன்னியாசம் எடுத்துக்கோ அப்படின்னு. சன்னியாசம் எடுத்துட்டார். சன்னியாசம் எடுத்துட்டு சன்னியாச கிரமம் என்ன, சன்னியாசின்னா எப்படி இருக்கணும், என்ன ஆன்மீகம் பண்ணணும், என்ன எது அப்படிங்கிறது யாரான ஒருத்தர் சொல்லணும்ல அவருக்கு. என்ன பண்ணுறது அப்படின்னு நான் ராத்திரி நரசிம்ம கனவுலேயே நரசிம்மன்ட்ட கேட்டிருக்கார். அவர் சொல்லியிருக்க, காஞ்சி மகாபெரிவா அவளை ஃபாலோ பண்ண, அதுதான் சன்னியாசம். அவர் எப்படி இருந்தாரோ அப்படி இரு அப்படின்னு நரசிம்மர் வந்து சொன்னால் சொல்லி அழகார். அவர் சொல்லிவிட்டு கோடி ரூபா கொடுக்குறேன் சார், பெரியவா பார்த்து எதாவது வாங்கி கொடுங்களேன். அவருக்கு வந்து நிறையா டிவோட்டிஸ், என்ன வேணாலும் கொடுக்க தயார். அப்படி இருந்துட்டுருக்கா. பெரிய விஷயம். இப்போ கல்பாக்கத்துலேருந்து ஒரு மாமி வந்து என்ன வேணாலும் பண்ணுறேன், ஒரு பெரிய பாதுகா வாங்கி கொடுங்க பெரிய. நான் சொன்னேன், உலகம் பூரா இன்றைக்கி மொத்தமாக ஒரு 50 பாதுகா இருந்தால் பெரிய விஷயம் இல்லையா? என்னம்மா எங்கெங்கயோ யார் யாருக்கோ பெரியவா வச்சு இது பண்ணியிருக்கா. இல்லை ஆனதாண்டபுரத்துக்கு போனோம்னா வீடாக பாதுகா இருக்கு. ஒரு ரைடு எடுத்தோம்னா ஆனதாண்டபுரத்தில் ஒரு 10 பாதுகா தூக்கின்னு வந்துடலாம் போல இருக்கு. எல்லாருக்கும் இப்போ நாளாக இந்த பெரியவா ஃபீவர் ஜாஸ்தியாகிட்டு இருக்கா, இறந்துவிட்டுமேங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கா. இப்போ பாதுகா பிடிச்சி விட்டா எல்லாரும். பாலசுவாமிகள் இதே சொன்னார், பெரியவாளை நான் தொடுவேன், பெரியவா பாதுகா தொடுறதுக்கு பயப்படுவேன் அப்படின்னா. இதே வார்த்தையை சொன்னார் பாலசுவாமிகள். பெரியவாளை கூட நான் தொட்டுருவேன்ப்பா, அவ்வளோ தூரம் கடைசி காலத்தில் இந்த ஹாஸ்பிட்டல்லாம் பெரியவாளை தூக்கி இது பண்ணும்போதெல்லாம் எனக்கு ஒன்றும் இதுவாக இல்லை. பெரியவாளை சொல்லுவேன் எப்படின்பா, நான் தொடுவேன், பெரியவா பாதுகா தொடர்றதுலாம் உடம்பு நடுங்கிறது அப்படி. இப்போ இந்த பி சிவராமன் மிருதங்க வாசிப்பான் தெரியும்ல, சிறுலபதி பி சிவராமன், அவன் அன்றைக்கி தான் சொன்னான். அவன் சின்ன வயசில் மிருதங்க வாசிப்போ ஏதோ பெரியவளை பார்க்க போயிருக்கான். அன்றைக்கி ஏதோ இட்ஸ் ஹேப்பன், பெரியவா உட்காந்துருக்கானா, சுற்றிலும் கூட்டமே இல்லையா ஜாஸ்தி. நமஸ்காரம் பண்ணியிருக்கான், மிருதங்க வாசிப்பான், மிருதங்க எடுத்துன்னு பெரியவா. யார் பாட போகிறேன்னா, நான் பாட போகிறேன்னாரான். பெரியவா தான் பாடியும் வாசிச்சிருக்கான் சார், பெரியவா பாடி. அப்படியா? அவன் தான் சொன்னான். அவன்கிட்ட வந்து யாராவது சொன்னானா, ஏதோ மெயின் ஆர்டிஸ்ட்டு அப்படி வாசி இப்படி வாசி, நான் பெரியவாளுக்கே வாசிச்சிருக்கேன், என்ன வேணா நான் ஒன்றும் சொல்லலைப்பா. நான் அது மேலே என்ன சொல்கிறது, விளையாட்டுக்கு லைட்டர் வெயிட்னு சொல்லுவான். ரொம்ப சந்தோஷம் சார்.